கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட்டில் இயங்கி வரும் காலணி தயாரிக்கும் நிறுவனத்தில் வெறும் 52 பேருக்கான காலி பணியிடத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இரண்டு நாள் பயணமாக திருப்பதிக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோயில் தலைமை அர்ச்சகர் ஐதீக ஹாரதி முறையில் மூலவர் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள ஆபரணங்களின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்களும் நினைவு பரிசுகள் ஆகியவையும் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்பில் நியூயார்க் மாகாணத்தில் நிலவும் வறுமை மற்றும் வாழ்வாதார பிரச்சினை குறித்து விவாதிக்கப் போவதாக அம்மாகாணத்தின் புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோஹ்ரான் மம்தானி தெரிவித்திருக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி சமீபத்தில் நடைபெற்ற நியூயார்க் மாகாண மேயர் தேர்தலில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடினார். இதன் மூலம் நியூயார்க் மாகாணத்தில் தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி மற்றும் முதல் இஸ்லாமிய மேயர் என்ற பெருமையை மம்தானி பெற்றுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பதவியேற்க உள்ள மம்தானி இன்றிரவு வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக ஜோஹ்ரான் மம்தானி மற்றும் டொனால்டு டிரம்ப் இடையேயான கடுமையான கருத்து மோதல் நிலவி வந்ததால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.